ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த சேனலில் நம்ம கண்டினியூஸாக இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸோட டெய்லி ஏதாச்சும் ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் ரிலேட்டடான செய்திகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது நம்ம திருவள்ளுவர் தான். திருக்குறளோட அதிகாரம், குறள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னா, இந்த வீடியோ நல்லா கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர். திருக்குறள் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருப்போம். 14 கீழ்கணக்கு 14 மேல்கணக்கு அப்படிங்கிற அந்த 18 பிரித்த 2 நூல்களையும் நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம திருக்குறள் வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் வந்து 133 அதிகாரமும் 1330 குறளையும் கொண்டு இருக்குது. இந்த 133 அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயுமே 10 பாடல் இருக்குது. ஸோ 133 அதிகாரமா 10 பாடலா இன்ட்டு 133 இன்ட்டு 10 1330 குறள் நமக்கு இருக்குது. அப்புறம் முப்பால் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 பால்கள் இருக்குது இந்த திருக்குறளில். என்னென்ன அப்படின்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் வந்து 38 அதிகாரத்தையும், பொருள் 70 அதிகாரத்தையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரத்தையும் கொண்டு இருக்கு. நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், 38 + 70 + 25 மொத்தம் 133 அதிகாரம் வந்துடும். இது போக இதில் வந்து இயல்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அறத்துப்பாலில் வந்து ஒரு 4 இயல் இதெல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அடுத்து திருக்குறள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். 7 சீர் இருக்கும். மேலே வந்து 4 சீர் இருக்கும், கீழே 3 சீர் இருக்கும். அப்போ 7 சீர் இருந்தால் குறளடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து என்ன ஆனது, குறள் வெண்பாவால் ஆனது. திருக்குறள் பரிமேலழகர் அப்படிங்கிறவர் உரை எழுதியிருக்காரு. அந்த உரையோடு சேர்த்து பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா, ராமானுச கவிராயர் அப்படிங்கிறவர். அடுத்து முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா, மணக்குடவர் அப்படிங்கிறவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுன்னு பதிப்பிச்சவர் ஞானப்பிரகாசம். அதை பரிமேலழகர் உரையோடு பதிப்பிச்சவர் ராமானுச கவிராயர். ஃபஸ்ட்டுன்னு உரை எழுதினவர் யார் அப்படின்னா, மணக்குடவர். இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து போகலாமா? திருக்குறளோட வேறு பெயர்கள், அடுத்து திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் பார்ப்போம். திருக்குறளுக்கு முப்பால், பொய்யாமொழி, தமிழ்மறை, திருவள்ளுவ பயன், தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, திருவள்ளுவம் அப்படிங்கிற வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. இந்த திருக்குறள் என்னென்னா, முப்பால், பொய்யாமொழி, தமிழ்மறை, திருவள்ளுவ பயன், தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, திருவள்ளுவம் அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுது. அடுத்து திருவள்ளுவர் வந்துட்டு வள்ளுவ நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவன் அப்படிங்கிற பேர்லாம் அழைக்கப்படுறார். இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கோட்ஸ் வந்து நல்லா இருக்கும் பாருங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, திருவள்ளுவரோட பொது உடைமை வாழும் நெறி. ஒருத்தர் எல்லாருக்காகவும் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்காகவும் வாழ்கிறது தான் வாழும் நெறியோட பொது உடைமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருக்குறள் பற்றிய ஆராய்ச்சி செய்திகள் பார்ப்போம். அப்போ திருக்குறள் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் அச்சிடப்பட்டது வந்து எப்படின்னா 1812. அடுத்து திருக்குறள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித், அதாவது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும்.
திருக்குறளில் 2 மலர்கள் தான் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா அனிச்ச மலரும் குவளை மலரும். அடுத்து பழம், ஒரே ஒரு பழம் தான் இடம்பெற்றிருக்கு. அது என்ன பழம்னா நெருஞ்சி பழம். விதை என்ன விதை அப்படின்னா குஞ்சிமணி, குண்டுமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் அந்தந்த ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போலாம் வந்து அது ரேரு தான் நினைக்கிறேன். எப்படின்னா ரெட் கலரில் கீழேயும் மேலே வந்து லைட்டாக பிங்க் கலர்லையும் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அந்த மணி அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருமுறை ஒரே ஒரு அதிகாரம் 2 தடவை வருது. அது என்ன அப்படின்னா குறிப்பறிதல். அடுத்து 2 மரங்கள், என்னென்ன மரம் அப்படின்னா பனை வந்திருக்கும், மூங்கில். இந்த 2 மரம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்து இது என்ன அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங்கிற சொல்லு வந்து 7 தடவை வருது. இந்த கோடிங்கிற சொல்லு 7 தடவையும், இந்த 7ங்கிறது வந்து 8 குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த கோடிங்கிற சொல்லு, இது சொல்லு, கோடிங்கிற சொல்லு 7 தடவையும், 7 அப்படிங்கிறது வந்து 8 குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து திருக்குறளை பாரதியார் எப்படி பாராட்டியிருக்காரு அப்படின்னா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏன்னா பாரதிதாசனும் பாராட்டியிருப்பாரு, பாரதியாரும் பாராட்டியிருப்பாரு. பாரதியார் வந்து தமிழ்நாட்டை சொல்லியிருப்பாரு, திருக்குறளை தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கு நம்ம திருக்குறளை வந்து திருவள்ளுவர் தந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாரதியார் பாடியிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்ட்டு வேர்ல்டு லெவலில் பாடியிருப்பார். பாரதிதாசன் என்ன பண்ணியிருப்பார், வள்ளுவனை பாரதியார் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதியார் திருக்குறளை பற்றி போற்றி பாடியிருப்பார். பாரதிதாசன் திருவள்ளுவரை வந்து போற்றி பாடியிருப்பார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாரதிதாசன் பாராட்டியிருப்பார். அடுத்து ஔவையார் எப்படி பாராட்டியிருப்பாங்கன்னா திருக்குறளை, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகு தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, இந்த முப்பால் வந்து இன்னும் இயல்களாக பிரியும் அப்படின்னு. திருக்குறளில் முப்பால் இருக்குன்னு சொன்னோமா, இது வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிற 3 இருக்குது. அறம் வந்து 38 அதிகாரத்தையும், பொருள் வந்து 70 அதிகாரத்தையும், காமத்துப்பால் வந்துட்டு அதாவது இன்பத்துப்பால் வந்துட்டு 25 அதிகாரத்தையும் பெற்றிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. இப்போது இந்த 38 அதிகாரமும் 4ஆக பிரியுது, அதாவது 4 இயல்களாக பிரியுது. ஒன்று பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல் வந்து 4, இல்லறவியல் வந்து 20 அதிகாரமும், துறவரவியல் 13, ஊழியல் வந்துட்டு 1 அதிகாரமும் பெற்றிருக்கும். அப்போ இதை நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தா கரெக்டாக 38 வரும். அடுத்து பொருட்பால் வந்துட்டு 70 அதிகாரம். இது வந்து அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படிங்கிற 3 இருக்குது. அரசியல் வந்து 25 அதிகாரமும், அமைச்சியல் 32 அதிகாரமும், ஒளிபியல் வந்துட்டு 13 அதிகாரமும், டோட்டலாக 70 அதிகாரம் இதில் இருக்குது. அடுத்து இன்பத்துப்பால் வந்துட்டு 2 இயல்களை பெற்றிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா களவியல், கற்பியல். களவியல் வந்துட்டு 7 அதிகாரத்தையும், கற்பியல் வந்து 18 அதிகாரத்தையும் பெற்றிருக்கு. டோட்டலாக வந்து இது என்ன 25 அதிகாரம். அடுத்து இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அறிவுமதி அப்படிங்கிற ரைட்டர் இவங்க வந்து இந்த மாதிரி புதுக்கவிதை இதெல்லாம் எழுதுகிறவங்க என்ன திருக்குறளை பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு அறிவுமதி வந்து திருக்குறளை பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம பால் வந்து தயிராக உரையிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே உள்ள மோர், அதாவது அதை ஊற்றுவோம் இல்லையா, அதை ஊற்றுனா தான் அது வந்து தயிராக மாறும். அப்படி எவ்வளோ ஊற்றுனாலுமே அது மோராக மாறல, அதாவது புளிக்கலை. அப்போ எத்தனை உரை இருந்தாலும் நம்ம படிக்க ஒரு திகட்டாத ஒரு நூல் அப்படின்னா நம்ம அறநூல்களில் திருக்குறள் ஒரு நூல் அப்படிங்கிறது அறிவுமதி சொல்லியிருக்காங்க. அது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்ஸாமில் வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்து, ஒன்று இந்த கூற்று
சரியா தவறா சரி இந்த மாதிரி வரும், அதில் வரலாம். இல்லை அப்படின்னா ஆத்தர் நேம் வந்து கேட்கலாம். அறிவுமதி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 4 பேர் பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரி, இல்லை ஹைக்கூ கவிதை எழுதினவங்க பேர் ஏதாச்சும் சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பற்றிய செய்திகளில் நம்ம வந்து திருக்குறளை இயற்றினவர் திருவள்ளுவர். அதிகாரம் 133, 1330 குறள். இது வந்து மொத்தம் ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல். இந்த 133 குறளுமே அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற முப்பால்களை உடையது. அறம் வந்து 38 அதிகாரத்தையும், பொருள் 70ஐயும், இன்பம் 25 அதிகாரத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னோம். இதோட இயல்கள் பற்றி இப்போ கடைசியாக பார்த்தோம், அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து 7 சீர்கள் குறள் வெண்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருக்குறள் ஒரு 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இதனை ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம். பரிமேலழகர் உரையோட பதிப்பித்தவர் வந்து ராமானுச கவிராயர். முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். நெக்ஸ்ட்டு அதோட வேறு பெயர்கள்லாம் ஈஸி தான், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு வந்து 1812. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. 2 மலர்கள் இடம்பெறுது. அனிச்சம் குவளை, ஒரே ஒரு பழம் நெருஞ்சி, விதை வந்து குன்றிமணி, இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல், 2 மரம் பனை மூங்கில், கோடிங்கிற சொல்லு 7 தடவையும், 7 அப்படிங்கிறது 8 குறள்லையும் வருது. பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு திருக்குறளை பாராட்டியிருக்காரு. பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்ட்டு திருவள்ளுவரை பாராட்டியிருக்காரு. அணுவை துளைத்த 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு ஔவையார் திருக்குறளை பாராட்டியிருக்காரு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். எதை பற்றி அப்படின்னா நாலடியார். இந்த இப்போ நான் இன்றைக்கி எடுத்த டாப்பிக்கோட PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.